வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது யூனிட் 7ல் குழந்தை வளர்ச்சியில் சமூகமயமாக்கும் முகமைகள் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இப்போ ரீசெண்டாக 2025 பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் வந்துச்சு. அதாவது விளையாட்டு டைப்பில் வந்துச்சு. அதுவுமே இதில் ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் ஆர் 3 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ இமீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 பார்த்தீங்கன்னா, சமூகமயமாகல் என்ற வழிமுறை இளைய தலைமுறையினருக்கு கலாச்சாரத்தை பரிமாற்றம் செய்யும் ஒரு வழிமுறையாகும். சமூக மயமாகல் அப்படிங்கிற வழிமுறை இளைய தலைமுறையினருக்கு கலாச்சாரத்தை பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை, சோஷியலைசேஷன். சமூகமயமாகும் முகமைகள் அப்படின்னா குடும்ப அங்கத்தினர், நண்பர்கள், காவல்துறை, வேலை கொடுப்போர், ஆசிரியர்கள், அரசியல் தலைவர்கள், வியாபார தலைவர்கள், மத குருக்கள், விளையாட்டு வீரர்கள், கலைஞர்களை உள்ளடக்கியது. கதைகளில் வரும் பாத்திரங்கள், தொலைக்காட்சியில் வருபவர்கள், திரைப்பட பாத்திரங்கள் ஆகியவையும் சமூகமயமாக்குதலை ஊக்குவிக்கும் சாதனங்கள். இதுல எந்த கூற்று சரி? கொஸ்டின் இதுல 3 கூற்று கொடுத்துருக்காங்களே, இது எது சரி? ஸோ இது எல்லாமே சரிதான். ஏன்னா சமூகமயமாக முகம்னா சமூகத்தை சார்ந்தது. சமூகம்னாலே எல்லாருமே வந்துருவாங்க. ஆசிரியர்கள், அரசியல் தலைவர்கள், வேலை கொடுக்குறவங்க, காவல்துறை, அப்புறம் பள்ளி எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூகம் தான். ஈவன் தொலைக்காட்சியில் வரக்கூடிய பாத்திரங்கள் கூட அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ அதுவுமே சமூகமயமாக்குதலை ஊக்குவிக்கும் சாதனங்கள் தான். அடுத்த கூற்று டைப் ஆஃப் கொஸ்டின் தான், அது பார்த்தலாம். ஒவ்வொரு சமூகமும் குழந்தையின் சமூகமயமாகுதலை வளர்க்க முகமைகளை உண்டாக்குகிறது. ஒவ்வொரு சமூகமும் குழந்தையின் சமூகமயமாகுதலை வளர்க்க முகமைகளை உண்டாக்குகிறது. ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ளும் போது கலாச்சார பரிமாற்றம் ஏற்படுகிறது. கூற்று 2, மிக தாக்கம் உண்டாக்கக்கூடிய முகமைகள் குடும்பம், பள்ளி, ஒப்பார் குழு, சமுதாயம். இதில் ரெண்டுமே சரிதான். அந்த ஆர்டர்லே தான் கொடுத்துருக்கேன். அதாவது அந்த முகமைகள் சமூகமயமாக்கத்தில் குழந்தைகளுக்கு எதெல்லாம் முக்கியம்னா, அந்த முகமைகள் ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான், குடும்பம் தான். அடுத்தது தான் பள்ளி, அடுத்தது ஒப்பார் குழு, அடுத்தது சமுதாயம், கடைசியாக சமுதாயம். குடும்பமே அடுத்த வம்சாவளியினருக்கு கலாச்சார பண்புகளை எடுத்து செல்லும் முக்கிய சாதனமாகும். இது யாருடைய கூற்று? குடும்பமே அடுத்த வம்சாவளியினருக்கு கலாச்சார பண்புகளை எடுத்து செல்லும் முக்கிய சாதனம். இது யாருடைய கூற்று? ராபர்ட் கே மேடன் அவங்களோட கூற்று தான். கூற்று பார்க்கலாம். குடும்பமே சமூகமயமாக்கலை வளர்ப்பதில் மிகுந்த தாக்கம் கொண்டுள்ளது. அதாவது கூற்று குடும்பமே சமூகமயமாக்கலை வளர்ப்பதில் ரொம்ப தாக்கம் கொண்டிருக்கு. அடுத்தது காரணம், குழந்தைகள் முழுவதும் மற்றவர்களை சார்ந்துள்ளதால் அவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு பெற்றோர்களையும் மற்ற அங்கத்தினர்களையும் சாரும். அது குழந்தையின் திறமையான வாழ்வை தீர்மானிக்கிறது. அங்கு இயல்பான கற்றலுக்கான சூழ்நிலை நிலவுகிறது. தான் ஆணா அல்லது பெண்ணா என்ற வரையறை செய்து அதற்கு ஏற்றபடி அங்கம் வகிக்க நடந்து கொள்ள குடும்பம் கற்பிக்கிறது. கூற்று சரி, காரணமும் சரி. ஃபஸ்ட்டே அந்த டேர்ம் ஒருத்தவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க இல்லையா, ராபர்ட் கே மேடன். அது போல தான் குடும்பமே சமூகமயமாக்கல் வளர்க்குறதுல ரொம்ப மிகுந்த தாக்கம் இருக்குன்னு சொன்னது கரெக்டு தான். ஸோ குழந்தைகள் முழுவதுமாக மற்றவர்களை சார்ந்து தான் இருப்பாங்க. அவங்க ஓரளவுக்கு வளர வரைக்குமே சார்ந்து தான் இருப்பாங்க. மெயினாக யாரை? பெற்றோர்களை சார்ந்திருப்பாங்க, மற்றவங்களையும் சார்ந்திருப்பாங்க. அந்த மற்றவங்க அப்படிங்கிறது இப்போ பள்ளியில் இருக்கக்கூடியவங்க அடுத்த கட்டமாக வருவாங்க. இப்போ குழந்தைக்கு முக்கியமாக அந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு அவங்க பெற்றோர்கள்னால் அப்புறம் அவங்கள சுற்றி இருக்கவங்க இவங்கெல்லாம் வருவாங்க. சமூகமயமாக்கலை கற்றுக் கொடுப்பதில் பள்ளி எந்த இடத்தில் உள்ளது? இரண்டாவது இடம். ஸோ ஃபஸ்ட்டே அந்த ஆர்டர் கொடுத்தேன் இல்லையா, குடும்பம், அடுத்தது தான் பள்ளி, அப்புறம் ஒப்பார் குழு, அடுத்து சமுதாயம். ஸோ அப்போ உங்களுக்கு பள்ளி எந்த இடம்? இரண்டாவது இடம். கூற்று, பள்ளியில் குழந்தை தன் கருத்துக்களையும் நோக்குகளையும் உருவாக்கும் கல்வியை பெறுகிறது. காரணம், முறையான கல்வி ஒரு குழந்தையை நல்ல குடிமகனாக செய்கிறது. முறையற்ற கல்வி அவர்களை ஒரு குற்றவாளியாக மாற்றலாம்.
கூற்று சரி, காரணமும் சரி. ஏன்னா பள்ளியில் பொறுத்த வரைக்கும் தான் குழந்தை வந்து தன்னோட கருத்துகள், நோக்கு இது எல்லாமே வந்து உருவாக்கும் கல்வியை பெறுறது. அங்கே தான் எல்லாமே அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர்க்குற முறையில் தான் அந்த குழந்தை மாறுதுன்னு சொல்கிறோம். ஆனால் முறையான கல்வி ஒரு குழந்தை நல்ல குடிமகனாகவும் செய்து, முறையற்ற கல்வியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு குற்றவாளியாக கூட மாற்றலாம். இதுவும் சரிதான். பள்ளிகள் எதனை கற்றுத் தருகின்றன? ஸோ இந்த கான்செப்ட்ல எல்லாமே தான். சுத்தம், நேரம் தவறாமை, மேலோருக்கு மரியாதை கொடுத்தல் இது எல்லாமே பள்ளிகள் கற்றுக் கொடுக்கக்கூடியது தான். மறைமுக பாடத்திட்டம் என்பது என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிடுறேன். மதிப்புகள் மற்றும் நம்பிக்கைகளை முறைசாரா முறையில் பெறுவதில் கவனம் செலுத்துதல், முறையாக வகுக்கப்பட்ட கற்றல் முடிவுகள், பாடப்புத்தகங்களில் மறைக்கப்பட்ட பாடத்திட்டம், முறையான பாடத்திட்டத்தை வகுத்தல். இதில் வந்து எது வந்து ஹிடன் கரிக்குலம், மறைமுக பாடத்திட்டம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மதிப்புகள் மற்றும் நம்பிக்கைகளை முறைசாரா முறையில் பெறுவதில் கவனம் செலுத்துதல். டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் இயர்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நியூ யூனிட் கொடுத்துருக்காங்க இல்லையா? டிஆர்பியில் ஒரு 10 யூனிட் கொடுத்துருக்காங்க புது சிலபஸ் படி. ஸோ அந்த சிலபஸ் படி அந்த 10 யூனிட்டுக்குமே எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியலே உங்களுக்கு எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 2ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ், அதாவது 2012லேருந்து 2025 வரைக்கும். இப்போ இந்த 2023 பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பேப்பர் உண்டு. ஃபோர்நூன், ஆஃப்டர்நூன் அப்படின்னு நிறைய எக்ஸாம் ஆன்லைனில் நடந்ததுனால கிட்டத்தட்ட டோட்டலாக உங்களுக்கு எல்லாமே சேர்த்து எத்தனை செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்னா 26 செட்டு கொஸ்டின் வரும். டோட்டல் கவுண்டிங் வந்து 780 கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் சொல்கிறது சைக்காலஜிக்கு. அது இல்லாமல் சைக்காலஜிக்கு மெட்டீரியலும் கொடுக்குறோம் ஃபுல்லாகவே 10 யூனிட்க்கு. இது கூடவே என்ன கொடுக்குறோம்னா தமிழுக்கும் கொடுக்குறோம். இதே போல் 780 கொஸ்டின்ஸ் தமிழுக்கும் வரும். 26 செட்டு வரும். 2012லேருந்து 2025 வரைக்கும் நடந்த தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் பேப்பர் 2 கூறியது. இங்கிலீஷ்க்கும் கொடுத்துருக்கோம். சேம் 780 கொஸ்டின்ஸ் வரும். அதில் 26 செட் இருக்கும். இங்கிலீஷ்க்கு தனியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே 2012லேருந்து 2025 வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் தமிழ் வந்து பார்த்துக்கலாம், இங்கிலீஷ் பார்த்துக்கலாம், சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்த்துக்கலாம், அப்புறம் யூனிட் வைஸ் கவர் பண்ண மெட்டீரியலும் பார்த்துக்கலாம். இப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்து அனலைசிஸ் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அப்படியே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறதும் உண்டு. சில பேட்டர்ன் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். அதை பார்த்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. தேவை அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நட்பில் குறையாக நாம் கருதிடும் ஒன்று: ஒற்றுமையுடன் நிறுத்தல், ஒப்பார் குழுவினால் கட்டாயப்படுத்தப்படுதல், நம்பிக்கையுடன் பழகுதல், எதிர்வாத கருத்து. இதில் குறைன்னு பார்த்தா ஒப்பார் குழுவினால் கட்டாயப்படுத்தப்படுதல். ஏன்னா ஒப்பார் குழுவில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறது தான் கேட்பாங்க. பெற்றோர்கள் சொன்னாலும் சரி, பள்ளியில் சொன்னாலும் சரி, அவங்களுக்கும் ஒரு குரூப் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ கட்டாயப்படுத்துகிறாங்களோ அதை கேட்பாங்க. அதுதான் இந்த நட்பில் வந்து ஒரு குறையாக நாம் கருதிடும் ஒன்று. ஒற்றுமையில் இருக்கிறது பிரச்சனை இல்லை, நம்பிக்கையுடன் பழக பிரச்சனை இல்லை. எதிர்வாத கருத்து எல்லாருமே வந்து பேசிக்கலாம், கொண்டுக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒப்பார்க்குழால் கட்டாயப்படுத்தப்படுறதுலாம் ஒரு குறை. கூற்று 1: சமுதாயம் குடும்பத்தை போன்று நேரடியாக குழந்தையின் கல்வியில் பங்கு பெறுகின்றது. சமுதாயம் குழந்தையை சமூக நெறிப்படுத்துகிறது. தனது தனித்தன்மை வாய்ந்த கலாச்சார பாரம்பரியத்தை குழந்தைக்கு சமுதாயம் அளிக்கிறது. ஆக்சுவலாக இதில் கூற்று 2 மட்டும் தான் சரி. சமுதாயம் வந்து குழந்தையை சமூக நெறிப்படுத்துகிறது, அது கரெக்டு தான். தனது தனித்தன்மை வாய்ந்த கலாச்சார பாரம்பரியத்தை குழந்தைக்கு சமுதாயம் அளிக்கிறது, அது கரெக்டு தான். ஆனால் சமுதாயம் வந்து குடும்பத்தை போன்று நேரடியாகலாம் குழந்தையின் கல்வியில் பங்கு பெறதில்லை. அது வந்து மறைமுகமாக தான் பங்கு பெறுது. நேரடியாக வந்து குடும்பம் தான் பங்கு பெறுது. ஆன்லைன் மூலம் வளர்ந்து வரும் சமூகம் என்பது ஃபேஸ்புக், ஃப்ளிக்கர், மைஸ்பேஸ் அனைத்தும். இது கெஸ் பண்ணியிருப்பீங்க, அனைத்தும். உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் சமுதாயங்கள் மின்னஞ்சல், இணையதளம் ஆகியவை மூலம் இணைக்கப்படுகின்றன என்று கூறியவர் யார்? ஜெப்ரி போஸ். இமெயில் இருக்கு இல்லையா, இமெயில் அண்ட் இன்டர்நெட் மூலம் தான் பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய சமுதாயங்கள் வந்து இணைக்கப்படுகின்றன. ஏன்னா எந்த நாட்டில் நடக்கிறது இல்லை யாருக்காவது நம்ம வந்து மற்ற நாடுகளில் இருக்கவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாலும் இன்டர்நெட், இமெயில் இருந்தால் போதுமானது. ஸோ அதுதான் இணைக்குது. அப்போ எல்லாரையுமே இணைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாரு இல்லையா? யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெப்ரி போஸ்.
புதிய தொடர்பு கொள்ளும் சாதனங்களை டேஷ் இணைக்கப்பட்ட தனித்துவம் என அழைக்கிறார். பேரி வேலமன். ஸோ இந்த விளையாட்டு டைப்பில் தான் வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். கூற்று 1, விளையாட்டு ஒரு குழந்தையின் தனிப்பட்ட சமுதாய ஒத்துழைப்பை பெற உதவுகிறது. கூற்று 2, விளையாட்டு என்பது நேரத்தை வீணடிப்பது என்பதிலிருந்து மாறி மதிப்புமிக்க கற்றல் அனுபவத்தை வழங்குவது என அறிவியல் ஆய்வுகள் நிரூபித்துள்ளது. ரெண்டுமே சரி. குழந்தையை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது சமுதாய ஒத்துழைப்பை பெற உதவுவது தான் குழந்தைக்கு விளையாட்டு. அப்புறம் விளையாட்டுனா நேரத்தை வீணடிப்பது அப்படிங்கிறதெல்லாம் மாறி அது வந்து ஒரு கற்றல் அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னு அறிவியல் ஆய்வுகள் நிரூபித்துள்ளது. ஃபர்ஸ்ட் கூற்று 1 பார்த்தலாம். மூளையின் வளர்ச்சியில் விளையாட்டு நரம்பு செல்களை இணைப்பதற்கு உதவுகிறது. கூற்று 2, ஒரு குழந்தை தன்னுடைய கைகளால் பென்சில் அல்லது வண்ண பென்சிலை பிடிக்கும் திறன், குதித்தல், ஓடுதல் போன்ற விளையாட்டுகள் குழந்தைகளின் மொழி, சமூக திறன்களை வளர்க்கிறது. ஸோ இது ரெண்டுமே சரிதான். மூளையோட வளர்ச்சியில் விளையாட்டு அப்படிங்கிறது நரம்பு செல்கள் இணைப்பதற்கு உதவுது. அது கரெக்டு தான். அப்புறம் ஒரு குழந்தை தன்னுடைய கையிலால் ஃபஸ்ட்டு பென்சில் பிடிக்குது இல்லையா, அது ஃபஸ்ட்டு பென்சில் பிடிச்சி எழுத ஆரம்பிக்கும். அப்புறம் குதிக்கிறது, ஓடுறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட குழந்தைகளோட மொழி, சமூக திறன்களை வளர்க்கிறது. விளையாட்டு என்பதற்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் ஏதும் இல்லை. அப்படி இருப்பின் அவ்விதிமுறைகள் விளையாடுவோரால் உருவாக்கப்படுவதாகும். மேலும் விளையாட்டின் விளைபயன் என்பது புறவய தன்மையுடையது என்று கூறியவர். பெத்லஹேம். ஸோ இதுக்கு குறிப்பிட்ட விதிமுறைகள்லாம் எந்த விளையாட்டுக்கும் கிடையாது. அப்படி சில விதிமுறைகள்லாம் உருவாக்குறாங்க இல்லையா, விளையாடுறதுக்கு இவ்வளோ, இப்போ கோல் போடுறதுக்கு இந்த டைமில் போடணும், இப்படி 2 பேர் விளையாடணும், இல்லை 4 பேர் விளையாடணும், இதெல்லாம் விதிமுறையில் வர்றது இவங்களாம் உருவாக்கக்கூடியது தான். அப்போ விளையாட்டின் விளைபயன் என்பது புறவய தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறது பெத்லஹேம். கூற்று, விளையாட்டின் ஆரம்ப நிலையிலிருந்து பிறந்து 3 மாதம் வரையிலான குழந்தை கை கால்களை அசைத்தல், கண் சிமிட்டுதல், காலால் உதைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடும். அடுத்து காரணம், இவை குழந்தையின் விளையாட்டாக செய்திடும் செயல்கள். ஆக்சுவலாக இதுக்கு கூற்றும் சரி, காரணமும் சரி. விளையாட்டாக செய்திடும் செயல்கள்னா அந்த ஃபஸ்ட்டு பிறந்ததுலேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் கை கால்லாம் அசைக்கிறதுல அது கூட விளையாட்டு தான் சொல்கிறாங்க. கண் சிமிட்டுறது, காலால் உதைக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விளையாட்டாக செஞ்சாலும் அது விளையாட்டு டைப்பில் வருது. 3 முதல் 18 மாதம் வரையிலான குழந்தைகள் டேஷ் விளையாடுவதிலேயே அதிக ஆர்வம் காட்டுவர். அது ஒரு 3 மாதத்துலேருந்து அந்த 1.5 வயசு வரைக்கும் குழந்தைகள் வந்து எப்படி விளையாடுறதுக்கு ஆர்வம் காட்டுவர்? தனித்து விளையாட தான் ஆர்வம் காட்டுவர். இவ்வகை விளையாட்டு குழவி பருவம் முதல் முன்பள்ளி பருவம் வரை நீடிக்கக்கூடியது. குழந்தைகள் பார்வையாளராக செயல்பட்டு விளையாட்டிற்கான விதிமுறைகள் சொல்வதன் மூலம் செயல்பட்டு விளையாட்டிற்கான விதிமுறைகளை அறிந்து கொள்கின்றனர். மேலும் விளையாட்டு தொடர்பான கேள்விகளை எழுப்புகின்றனர். ஆனால் விளையாட்டில் கலந்து கொள்வதில்லை. அது எந்த டைப் ஆஃப் விளையாட்டு? இது வந்து பார்வையாளராக செயல்படும் விளையாட்டு. அதாவது இது எப்போ தொடங்குது? குழவி பருவத்திலேருந்து முன்பள்ளி பருவம் வரைக்கும் இருக்குது. குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, பார்வையாளராக செயல்பட்டு அதற்கான விதிமுறைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. சொல்வதன் மூலம் செயல்பட்டு விளையாட்டிற்கான விதிமுறைகளை அறிந்து கொள்கின்றனர். மேலும் விளையாட்டு தொடர்பான கேள்விகளை எழுப்புகின்றனர். ஆனால் விளையாட்டில் கலந்து கொள்வதில்லை. இது வந்து பார்வையாளராக செயல்படும் விளையாட்டு. விளையாட்டு 18வது மாதம் முதல் 2 வயது வரை நீடிக்கக்கூடியது. இம்முறையில் குழந்தைகள் தனித்து விளையாடுவதில்லை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் இணைந்து விளையாடுவர். அது எந்த முறை? இது வந்து இணையாக விளையாடுதல், பேரலல் பிளே. 18வது மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும், அது கிட்டத்தட்ட 1.5 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா இணையாக விளையாட முற்படுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து தனித்த விளையாட்டு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கை கால் அசைக்கிறது சும்மா ஒரு 3 மாதம் வரைக்கும் அது பார்த்தோம். விளையாட்டாக செய்யும் செயல்கள் ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தனித்து விளையாட முற்படுறது அந்த 1.5 வயசு வரைக்கும். அப்புறம் 1.5 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் இணையாக விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணும். அதான் இணையாக விளையாடுதல். கூற்று 1, உடன் பழகுமுறை விளையாட்டு.
இந்த விளையாட்டு முறையில் குழந்தைகள் செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது போன்றவற்றை கற்றுக்கொள்ள முடியும். மேலும் பகிர்ந்தளித்தல், குழுவாக செயல்படுதல் ஆகிய செயல்களையும் கற்றுக்கொள்ள முடியும். கூற்று 2 இது மொழி வளர்ச்சியை மேம்படுத்துதல், பிரச்சனையை தீர்த்தல் போன்றவற்றையும் கற்றுத்தருகிறது. ரெண்டுமே சரி. உடன் பழகுமுறை விளையாட்டு, அதுக்கு பேர் அசோசியேட் ப்ளே. இந்த விளையாட்டில் குழந்தைகள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது எல்லாமே கற்றுக்கும். மேலும் பகிர்ந்தளித்தல், குழுவாக செயல்படுதல், இந்த குரூப்பாக எப்படி செயல்பட்டு நம்ம விளையாடலாம் அதெல்லாம் கற்றுக்கும். இது எதை வளர்க்குது குழந்தைக்குன்னா மொழி வளர்ச்சியை மேம்படுத்தும், பிரச்சனையை தீர்த்தல் போன்றவற்றை கற்றுத்தருகிறது. அடுத்தது சமூக விளையாட்டு 3 வயது முதல் தொடங்குகிறது. இந்த 3 இயர்ஸ்லேருந்து தொடங்குறது பார்த்தீங்கன்னா சமூக விளையாட்டு. காரணம் குழந்தைகள் சமுதாயத்தில் உள்ள உறுப்பினர்களுடன் சேர்ந்து வாழவும், உரையாடவும், விளையாடவும் கற்றுக்கொள்கின்றனர். இவர்கள் சமூக விதிமுறைகளான பகிர்ந்தளித்தல், இணைந்து செயல்படுதல் போன்ற செயல்களை கற்றுக்கொள்கின்றனர். கூற்று சரி, காரணமும் சரி. சமூக விளையாட்டில் சமூகம் சார்ந்த எல்லாத்தையுமே அவங்க கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பகிர்ந்தளிக்கிறது, இணைந்து செயல்படுதல், நல்லா உரையாடுறது, எல்லார் கூடயும் சேர்ந்து பழகிறது எல்லாமே எப்போ ஆரம்பிக்குதுன்னா 3 வயசுல தான் தொடங்குது. அது சமூக விளையாட்டு. குதித்தல், ஓடுதல் போன்ற விளையாட்டுகள் குழந்தைகளின் உடல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனால் குழந்தைகளின் உடல் தசைகள் வலிமையடைகின்றன. இதன் காரணமாக குழந்தைகள் வெற்றி தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை பெறுகின்றனர். இதுக்கு எந்த டைப் ஆஃப் விளையாட்டுன்னு பேரு? புலன் இயக்க விளையாட்டு, மோட்டார் ஃபிசிக்கல் ப்ளே. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, குதிக்கிறது, ஓடுறது இதெல்லாம் உடல் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொன்னாங்களே, அதனால் புலன் இயக்க விளையாட்டு. இதனால் அதோட உடல் தசைகள்லாம் வலிமையடையுது. இதன் காரணமாக குழந்தைகள் வெற்றி தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை பெறுகின்றனர். டேஷ் விளையாட்டு குழந்தைகள் பொருட்களின் உதிரி பாகங்களை கொண்டு முழுமையாக உருவத்தை உண்டாக்குதல், மணல் வீடு கட்டுதல், மணல் சிற்பம் உருவாக்குதல், பாலங்களுக்கு இடையே சாலைகள் அமைத்தல், ஜஸ்ட் ஃப்ரூட் குச்சிகளை கொண்டு வீடு அமைத்தல், தெர்மோகோல் அட்டையில் வீடு அமைத்தல், இந்த பல்வேறு வடிவங்களை உருவாக்க விளையாட்டு எதுக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துமா, ஆக்கமுறைகள் அமைந்த விளையாட்டா, சமூக விளையாட்டா, உடன் பழகுமுறை விளையாட்டா? இதை ஆக்கமுறைகள் அமைந்த விளையாட்டு, கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ளே. பேரே கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஏன்னா எல்லாமே கட்டுது இல்லையா, வீடு கட்டுறது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்துடும். அதனால உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதல் விளையாட்டு, அதாவது எக்ஸ்பிரசிவ் ப்ளே அப்படிங்கிறது என்னது? கலர் பென்சில் கொண்டு விளையாடுதல், மெழுகினாலான வண்ணக்குச்சிகள் கொண்டு விளையாடுதல், களிமண் கொண்டு விளையாடுதல் அனைத்தும் எல்லாமே தான் வரும். எக்ஸ்பிரசிவ் ப்ளேனா எல்லாமே. இவ்வகை விளையாட்டுகளில் குழந்தைகள் ஒரு குழுவாக இயங்கி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதை காண முடியும். இந்த குழுவில் ஒருவர் தலைவராக செயல்படுவார். இவர்கள் தாமாகவே விளையாட்டுக்கான விதிமுறைகளை உருவாக்கி கொள்வார். இது என்ன டைப் ஆஃப் விளையாட்டு? இதுக்கு பேர் கூட்டுறவு விளையாட்டு, கோஆப்ரேட்டிவ் ப்ளே. குழுவாக சேர்ந்துனாலே வந்துருச்சு இல்லையா, அப்போ அது கோஆப்ரேட்டிவ் ப்ளே தான். இதில் இந்த குழுவில் ஒருத்தவங்க தலைவராக இருப்பாங்க, அவங்களே விளையாட்டுக்கான விதிமுறைகளை உருவாக்கி கொள்வார். அது கோஆப்ரேட்டிவ் ப்ளே. விளையாட்டு பற்றிய பியாஜே குறிப்பிடும் வகைகள் எவை? இது எல்லாமே உண்டு. ஆக்கப்பூர்வமான விளையாட்டு, குறியீட்டு விளையாட்டு, நோக்கத்துடன் கூடிய விளையாட்டு, சமூக நாடக விளையாட்டு, சமூக அம்சம் சார்ந்தது, பாசாங்கு, சமூக விளையாட்டு. இது எல்லாமே பியாஜே குறிப்பிடும் வகைகள். 7 வகைகள் இருக்கு. தனது பெற்றோரால் தண்டிக்கப்படும் குழந்தை தனது பொம்மைகளை அடித்து உதைத்து தனது உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடும். மாறாக சில குழந்தைகள் தனது பொம்மைகளை அரவணைத்து அன்பை பொழியக்கூடும். இது எவ்வகையான விளையாட்டு? இது போல கேட்கலாம் உங்களுக்கு. இதுக்கு பேர் குறியீட்டு விளையாட்டு, சிம்பாலிக் ப்ளே. ஒன்று அதை பொம்மையை போட்டு அடித்து உதைக்கும், இல்லைனா அது பாசமாக வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பாலிக் ப்ளே, குறியீட்டு விளையாட்டு. ஸோ விளையாட்டு டைப் பொறுத்த வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் விளையாட்டுமே பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.